இந்த நாக்கு இருக்கே நாக்கு, இதை கட்டுப்படுத்த முடியாம உலகத்துல எவ்வளவோ பேர் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. பேசுறத மட்டும் சொல்லல, சாப்பிட்றதையும் தான் சொல்றேன். இந்த நாக்குக்கு அடிப்படையில 4 சுவை தானாங்க. முதல் சுவை வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காரம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கசப்பு, இனிப்பு. இதுதான் ஆதாரமா இருக்கான். இதை வைத்துதான் மற்ற சுவைகளை வந்து அது உணருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சராசரி வளர்ந்த மனிதனுடைய நாக்குல 9000 சுவை முட்டுகள் இருக்குமா. ஆனா குழந்தை கிட்ட இதை விட அதிகமா. ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு கசப்பு மருந்த குழந்தையோட வாயில ஒரு சொட்டு விட்டு பாருங்களேன், அது எக்ஸ்பிரஷன் பயங்கரமா கொடுக்கும் அதோடைய முகத்துல. ஆனா நம்ம அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வளர வளர சுவை முட்டுகள் கொஞ்சம் குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நாக்குல வந்து பாத்தீங்கன்னா நுனி நாக்கு வந்து இனிப்பு சுவையை உணர்றதுக்காக பயன்படுத்தணுமா. அதுக்கப்புறம் வந்து உள்நாக்கு வந்து புளிப்பு சுவைக்காகவாம். காரத்துக்கு 2 பக்கமும் நாக்குல இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கசப்புக்கும் அந்த நுனி தான் வந்து சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி நாக்கால நம்ம சுவையை உணரணும்னா அதுக்கு பெரும்பான்மையான காரணம் வந்து வாசனை தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு பாதாம் அல்வா சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, இப்படி எதுவா வேணா சாப்பிடுங்க. மூக்கை பொத்திட்டு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா என்னடா அது டேஸ்டே இல்லை அப்படின்னு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். ஸோ மூக்குக்கும் நாக்குக்கும் சம்மந்தம் இருக்கு. மூக்கால 7 வகையான வாசனையை தான் அடிப்படையாக உணர முடியுமா. அந்த 7க்குள்ள தான் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நாக்கு நல்லா இருக்கணும்னா மூக்கும் நல்லா இருக்கணும். சில நேரத்தில் மூக்கு அடைச்சப்போ வாசனையே தெரியலன்னு சொல்லுவோம்ல, மூக்கு அடைச்சப்போ சளி பிடிச்சப்போ சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லுவோம்ல, சாப்பிட்டா கசப்பா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட மூக்குக்கும் நாக்குக்குள்ள தொடர்பு காரணமாக தான். இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதுக்குள்ள நட்பு இல்லாமல் இருக்குமா. ஸோ அதனால நாக்கு நல்ல சுவையா இருக்கணும்னா அறுசுவையும் நல்ல ருசிச்சு ரசிச்சு உமிழ்நீரோட கலந்து உண்ணணும். அப்பதான் அது நாக்கும் ருசிக்கும், உடம்புக்கும் அது நலம் பயக்கும்.